இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், இந்த மாதிரி ரோட்டில் நின்று சுவிசேஷம் அறிவிக்கிற மிஷினரிமார்கள், என்னோடய அட்ரஸ் தரேன். கோயம்பேட்டில், சென்னையில். நான் சென்னையில் இருக்கேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபம். வணக்கம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபம், விண்ணப்பம். இதை இது லேமினேஷனோட என்ன பண்ணுறோம் இருக்குது. வந்து வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கிங்க. இல்லை நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஸ்கூல் காலேஜு இல்லை வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுற தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அண்ணன்மார்கள் என்ன பண்ணுங்கள், கூப்பிடுங்க. நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நான் நேரில் என்ன பண்ணுறேன், உங்களை பார்த்து கொடுக்குறேன். இதையும் சேர்த்து ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை லேமினேஷனோட நீங்கள் கொடுங்க. இதில் என் நம்பர் தான் இருக்குது. என் நம்பர்னால் இந்த ஃபோனு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன். லீகலாக உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும், ஒருவேளை நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்குற இடத்துல உங்களை ஏதோ ஒன்று எஃப்ஐஆர், ரிமாண்டு, மதமாற்ற கும்பல் அப்படின்னு எது வந்தாலும் உங்களுக்கு இலவசமாக அட்வொகேட்மார்கள் வருவாங்க. தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு சொந்தங்கள், நண்பர்களாகிய உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் கல்யாணம், ஷூட்டு, பொண்ணு மாப்பிள்ளை அழைப்பு எது ஒன்றுனாலும் சென்னையில் மட்டும் என்ன பண்ணுங்கள், தார் ராக்ஸ் இருக்குது. அப்புறம் இனோவா கிறிஸ்டா. தார் ராக்ஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு சன்ரூஃபோட மேலே வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கு, ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கு, ஒரு ஆல்பத்துக்கு பார்க்கையும் நல்லாயிருக்கும். என் லைனுக்கு வாங்க. கார் லோன், சிபிலில் உங்கள் நேம் இருந்தாலும் உங்களுக்கு லோன் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாலும் என் லைனுக்கு வாங்க. கார், பைக் அடமான லோன் எது இருந்தாலும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டு, மைக்கும் எடுத்துக்கிட்டு, நம்ம கிராமங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள், சர்ச்சே இல்லாத கிராமங்கள், ஒரு சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா சர்ச் இருக்காது. அது போக சர்ச் இருந்தாலும் திருச்சபைக்கு போக முடியாத, போலியோ அட்டாக்கில் இருக்கிற பிள்ளைகள், ஹேண்டிகேப்பு, படுத்த படுக்கையில் இருக்கிற முதியோர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தேடி என்ன பண்ணுறோம், இயேசுவின் திண்ணை, அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஆறுதலான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிறோம். அதுக்கு கூட இணைய விருப்பப்படுற வாலிப தம்பிமார்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் கூட வாங்க. வாலிப தங்கச்சிமார்கள் வேண்டாம். ஏன்னா என் கூட வர்றது எல்லாமே ஆம்பளை பயிலுவ தான். ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பயிலுவ வராங்க. அவங்களோட சேர்ந்து என் நம்பருக்கு வாங்க. நாளைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டம், இந்த மாதிரி கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் என்னது? அந்த மக்களுக்கு ஆறுதலாக நம்ம பண்ணக்கூடிய ஜபம், அவங்கக்கிட்ட ஆறுதலாக பேசுகிறது, பைபிள் வசனங்கள், அவங்களுக்கு எளிமையான முறையில் அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்து கிராமத்து மக்களுக்கு, உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு சொல்கிறது விசுவாசம். கிரியை அவங்களுக்கு ஒரு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறது, மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறது, மூட்டு வலி தைலம் வாங்கி கொடுக்குறது. கிரியை ப்ளஸ் விசுவாசத்தோடு என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.